ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்றுடன் முடிகிறது வேட்புமனு தாக்கல். திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்ட ஆயத்த பணிகள் தீவிரம். மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் IAS அதிகாரியான மாவட்ட ஆட்சியரை நிற்க வைத்தது நியாயமா? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. வாணியம்பாடி அடுத்த வெள்ளைக்குட்டை பகுதியில் மாபெரும் எருது விடும் திருவிழா. 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணியின் புகைப்படம் வெளியானது. வரும் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல். எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளையொட்டி அதிமுகவின் தலைமையகத்தில் உள்ள சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை. கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்து தமிழக அரசியல் வரலாற்றின் மையமானார் எம்ஜிஆர் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. அவரை தமிழக அரசியலின் அதிசயமானார் என்றும் புகழார். நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய நபரை கைது செய்தது காவல்துறை. காயமடைந்த சைஃப் அலிகான் மும்பை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். தமிழகத்தை சேர்ந்த செஸ் வீரர் குகேஷிற்கு கேல் ரத்னா விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் விறுவிறுப்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமி வேட்புமனு தாக்கல். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் வழங்குவது அரசின் கொள்கை முடிவு. எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஜோலார்பேட்டை அருகே சாலையோர விவசாய நிலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. 10 பயணிகள் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 60,000 ரூபாயை நெருங்குகிறது. பாம்பனில் 200 மீட்டரில் உள்வாங்கிய கடல். நாட்டுப்படகுகள் தரை தட்டி நின்றதால் மீனவர்கள் சிரமம். அம்பாசமுத்திரம் அருகே விவசாய நிலத்தில் நெல் பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானை. குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள யானையை விரட்ட விவசாயிகள் கோரிக்கை. தெற்குபாப்பங்குளத்து ஏரியால ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. இங்க வருஷம் காட்டு யானை காட்டு மிருகங்கள் தொந்தரவு பயங்கரமா இருக்கு. இது நாங்கள் 25-30 வருஷமா இது நாங்கள் அந்த கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது பல திருப்ப சொல்லியாச்சு. இது தடுப்பு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. எங்களுக்கு வருஷம் இந்த நஷ்டம் ஆகிக்கிட்டே இருக்கு. இது அதிகாரி நேரடியாக ஆய்வு பண்ணி இதை தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.